ஆசீர்வாதத்தில் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அபிஷேகிக்கப்பட்ட நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மணி நேரம் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிங்க. எதுக்குன்னு இல்லை, நிறைந்து ஜெபிக்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எல்லா விஷயத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர் தேவன் தான். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த ஆவியினுடைய அபிஷேகம் அடுத்த கட்டத்துக்காக உங்களை கொண்டு போகும். ஒவ்வொரு சபையின் விசுவாசிகளும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக உபவாசிக்க வேண்டும். உபவாசிக்க வேண்டும். என்ன வந்தாலும் எது ஆனாலும் நான் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிப்பேன். அது உங்கள் ஃபிசிக்கலாக இட் ஹெல்ப்ஸ் யூ. உங்கள் சரீரத்துக்கும் அது உதவி செய்யும்.